ஸோ ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் இருமும்போது நம்ம பார்ப்போம், அது சாதாரணமாக தெரியலாம். ஆனால் அதே தொடர்ந்து இருமும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் நம்மளுக்கு வரும். ஆனால் அதே சந்தேகம் அவங்களுக்கும் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இதனால் ஒரு அவேர்னஸே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் இருமலை பற்றி எதுக்காக பேசுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி உலக காசநோய் தினமா இல்லையா? ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு ஒரு ஸ்பெஷலான டாக்டர், நுரையீரல் சிறப்பு நிபுணர் அவங்க வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா டாக்டர் ஆனந்த சுப்ரமணியம். அவங்க தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு லைவ்ல நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்க போறோம். ஸோ அவங்கள ஒரு சூப்பரான வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஓகே சார், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசலாம் சார். உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் நானே எடுத்து காசநோய் அப்படின்னா என்ன சார்? அது நுரையீரலை எந்த அளவுக்கு பாதிக்குது? ப்ளஸ் இவ்வளோ மருத்துவத்துறையில் இவ்வளோ முன்னேற்றம் இருந்தால் கூட ஏன் இன்னுமே ஒரு டிபிங்கிறது இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது சார்? காசநோய்னா நம்ம இங்கிலீஷில் டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்லுவோம். இது ப்ரைமரியாக லங்ஸை பாதிக்கும். மற்ற ஆர்கன்ஸையும் அஃபெக்ட் பண்ணலாம் காசநோய். மற்ற ஆர்கன்ஸ்னால் எந்த உறுப்பு வேணா இருக்கலாம், பிரெயின்லேருந்து கண், ஹார்ட், என்ன வேணால் அஃபெக்ட் பண்ணலாம். மோஸ்ட் காமனாக நம்ம லங்ஸ் தான் பார்ப்போம். இந்த காசநோய் இவ்வளோ ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஏன் இன்னும் நம்மளால் இது பண்ண முடியலன்னா, டெஃபினட்டாக நம்ம எஸ்பெஷலி ஏஷியன் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி அவ்வளோ விழிப்புணர்வு இல்லை மக்களுக்கு. இந்த மாதிரி எப்போ போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், எந்த இதுக்கெலாம் போய் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ அதுவும் இல்லாமல் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால தான் அது. இது நுரையீரல் ஒருத்தருக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா இன்னொருத்தருக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். வீட்டில் இருக்கவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம், இல்லை கூட ஒர்க் பிளேஸில் இருக்கவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி தான் அது ஸ்ப்ரெட் ஆகி தான் இது மாதிரி இந்த அளவுக்கு நம்மளால் ஒரு கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட், ஒரு கம்ப்ளீட் க்யூரை அச்சீவ் பண்ண முடியல, எராடிகேட் பண்ண முடியல. அதான் சொல்ல வரேன். ஓகே, புரியுது டாக்டர். அடுத்ததாக என்ன கேட்குறேன் அப்படின்னா, காசநோய் ஒருத்தர்ட்டேருந்து இன்னொருத்தருக்கு எப்படி எல்லாம் பரவும் டாக்டர்? பரவுறது த்ரூ கான்டாக்ட் தான் வரும் யூஸ்வலாக. அதாவது அவங்க இரும்புறாங்களோ இல்லை தும்புறாங்களோ, அப்போ ஒருத்தவங்களுக்கு டிபி இருக்குன்னா அவங்க அந்த ட்ராப்லெட்ஸ் மூலியமா அந்த காற்று வழியாகவே இன்னொருத்தருக்கு பரவலாம் கண்டிப்பாக. ஸோ அது அவங்க கான்டாக்டில் வந்துச்சுன்னா அது அவங்களுக்கும் பாதிக்கும் டிபி. ஓகே. ஸோ இந்த டிபி இது ஷேர் பண்ணுறதுனால, சாப்பாடு ஷேர் பண்ணுறதுனாலையோ இல்லை ஒரே பிளேட்டில் சாப்பிட்றது, இல்லை கைகளை தொடுறதுனாலாம் வராது. கண்டிப்பாக அந்த ட்ராப்லெட், அந்த இன்ஃபெக்ஷன் அந்த ஒருத்தவங்களுக்கு இருக்குது, அதை இன்னொருத்தவங்க கூட அது 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 அவங்க முன்னாடி இரும்புறாங்க, அந்த கான்டாக்ட் வந்துச்சுன்னா தான் கண்டிப்பாக டிபி பரவும். அதே மாதிரி டிபி பரவுறது முக்கால்வாசி அந்த வென்டிலேட்டட் இல்லாத ஏரியாஸில், இந்த மாதிரிலாம் ரொம்ப காமன் பரவுறது, ரொம்ப ஈஸி. ஓகே டாக்டர், இது நல்ல கேள்வி. ஆக்சுவலாக நல்ல பதில் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது. இப்போ ஒருத்தங்க பக்கத்தில் அவங்களுக்கு டிபி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த பக்கத்தில் போகிறதில்ல, அவங்க ஐயோ தொட்டாலே வருமோ அப்படின்னு, நிறைய பரவுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்குது. நல்லா கிளியராக விளக்கம் கொடுத்துருங்க, ரொம்ப நன்றி. அடுத்ததாக என்ன கேள்வி அப்படின்னா, காசநோயோட ஆரம்ப அறிகுறிகள்லாம் என்னென்ன? ஃபஸ்ட்டு மெயினாக இந்த லங்ஸை பாதிச்சு, காசநோய் எந்த ஆர்கன் வேணால் பாதிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரொடாமிட்டாக இப்போ நான் லங்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். அது லங்ஸ் பாதிக்குதுன்னா இரும்பல், ஃபஸ்ட்டு சிம்டம் இரும்பல் ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு இரும்பல் இருக்காது, அது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தான், அதெல்லாம் ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ். மெஜாரிட்டி எல்லாருக்குமே இரும்பல். ஸோ ஏதாவது ஒரு இரும்பல் மினிமம் ஒரு 2 வாரம் தாண்டிடுச்சு, இல்லை 3 வாரம் தாண்டிடுச்சு, இரும்பல் இருந்துகிட்டே இருக்குன்னா அவங்க எல்லாருக்குமே டிபி செக் பண்ணி தான் ஆகணும். இது கம்பல்சரி. ஒரு 3 வாரத்துக்கு மேலே எனக்கு இரும்பல் இருக்குது அப்படின்னா டிபி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுதான் கவர்மெண்ட் நார்ம்ஸே. ப்ளஸ் இது மற்ற அறிகுறினா ஃபீவர் இருக்கும், ரொம்ப நாள் ஃபீவர் இருந்துகிட்டே இருக்கும். இன்னதான் மாத்திரை மாற்றி கடையில் வாங்கி போட்டுட்டு இருப்பாங்க, சும்மா ஜுரத்துக்கு போட்டிருப்பாங்க, இல்லை சும்மா சாதாரண ஆன்டிபயோட்டிக் மாத்திரை போடுவாங்க, அப்போ கூட செட்டில் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீவர் இருந்துகிட்டே இருக்குது, அது கூட காசநோய்க்கான ஒரு அறிகுறி தான். அப்புறம் வெயிட் லாஸ் ஆகுது, எஸ்பெஷலி அது ரொம்ப காமன். அது எடை குறையிறது, பசி எடுக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப காமனான சிம்டம்ஸ் காசநோய்க்கு. சளியும் சேர்ந்தே இருக்குமா? இரும்பல் சளி சேர்ந்தே வரும். இல்லை சில பேர் வெறும் ட்ரை இருமலாகவே இருக்கலாம், ட்ரை காஃபாகவே இருக்கலாம். அது ஒருத்தவங்களுக்கு எந்த மாதிரி பாதிக்குதுன்னு பொறுத்து. டிபி சில டைம் நல்ல புண்ணாகி அந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகும், அப்போ சளிலாம் வரும். சில டைம் வெறும் நீராகவே இருக்கும், நுரையீரல் சுற்றி நீராக இருக்கும் போது ட்ரை காஃபாக தான் இருக்கும். சில மாதிரி நெறிக்கட்டி மாதிரி வரும். நெறிக்கட்டி மாதிரி இருந்ததுன்னா அப்பயும் ட்ரை காஃபாக தான் இருக்கும், சளி வராது. சில பேருக்கு தொண்டையில் ஒரு மாதிரி புகைச்சலாக இருக்கும், அதுக்கப்புறமா அது கண்டினியூஸாக இருமிக்கிட்டே இருப்பாங்க, அப்பயும் இல்லை. அதான் இரும்பல், ஏதாவது ஒரு இரும்பல் 2 வாரம் 3 வாரம் தாண்டுது அப்படின்னா டிபிக்கான இது செக் பண்ணிக்கணும். அதிகபட்சம் 2 வாரம் 3 வாரம். ஆமாம். ஓகே. நார்மலாக இருமல் வந்தால் இப்போ ஒரு 2 நாள் ஒரு 2 நாளில் போகுது, 3 நாளில் போகுதுன்னா பிரச்சனை இல்லை. தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு சரியாக மாட்டேங்குது, என்னதான் மருந்து யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணுறது நல்லது. அதுவும் மற்ற சிம்டம்ஸ் சொன்ன மாதிரி இந்த ஃபீவர், இந்த வெயிட் லாஸ்லாம் சொன்னது மாதிரி அதெல்லாம் இருந்தால் டிபிக்கான அறிகுறி ஜாஸ்தி.
ஓகே, இதெல்லாம் சிம்டம்ஸ். ஓகே, சூப்பர் டாக்டர். அடுத்தது யாருக்கெல்லாம் காசநோய் வர்றதுக்கு ஈஸியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? இப்போ வயசானவங்களா, இல்லை வந்துட்டு இம்யூனிட்டி கம்மியான உள்ளவங்களா, இல்லை குழந்தைங்களுக்கு, இது யாருக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது டாக்டர்? ஸோ பாப்புலேஷன் ஜென்ரலாக பார்த்துட்டா யங் ஏஜுக்கு வரும், காமன், ரொம்ப காமன். Okay. அதே மாதிரி வயசானவங்களுக்கும் அந்த மாதிரி ரொம்ப காமன். மற்ற இன்பிட்வீன் யாருக்கெல்லாம் ரொம்ப காமன்? சுகர் இருக்கிறவங்களுக்கு, சுகர் இருக்கு. ஆமாம், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்களுக்கு, இல்லை அதாவது சில பேர் சில நோய்க்குக்காக நோய் எதிர்ப்பு சக்தி மாத்திரை ஏதாவது சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது மாத்திரை சாப்பிடுவாங்க, லாங் டர்மாக மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கவங்க, அதாவது அவங்க எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணுறதுக்கு மாத்திரை சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி டிபி நோய் வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. இவங்களுக்குலாம் ரொம்ப காமன். குழந்தைங்களுக்கும் ரொம்ப காமன், கான்டாக்ட் மூலியமாக வருது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமன். ஓகே டாக்டர். இப்போ அம்மா வந்து தாய்ப்பால் கொடுக்குறாங்க, அம்மாவுக்கு டிபி இருக்குது அப்படின்னா அதுலேருந்து பரவறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா குழந்தைங்களுக்கு? பரவறதுக்கு அந்த டைமில் சப்போஸ் அம்மாவுக்கு டிபி இருக்குது அப்படின்னா பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா அம்மாவுக்கு நுரையீரல டிபி இருந்தால் காஃப் பண்ண போகிறாங்க, இல்லை அவங்க தாய்ப்பாலில் கண்டிப்பாக அந்த டைமில் குழந்தைங்களுக்கும் சேர்த்தே மெடிசன் கொடுப்பாங்க. ஓகே டாக்டர். அடுத்தது வந்து காசநோய் வந்து பரம்பரை நோய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ என் தாத்தாவுக்கு இருக்குது, அப்பாவுக்கு இருக்குது, எனக்கு அதனால் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உண்மையா, இல்லை வந்து நம்பலாம்? இல்லை, கண்டிப்பாக அது பரம்பரை நோய் கிடையாது, பரவர நோய். இன்னொருத்தர் தாத்தாக்கு இருக்குன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது வரத்துக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. சரி, ஓகே டாக்டர். புகைப்பிடிக்கிறவங்களுக்கு காசநோய் வருமா, இல்லைன்னா அது எந்த அளவுக்கு அவங்க புகைப்பிடிக்கிறவங்களுக்கு அந்த நோய் வந்து தீவிரமாக இருக்கும்? அதாவது ரிஸ்க் தான் சொல்ல முடியும். புகைப்பிடிக்கிறவங்க, ஆல்கஹால் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க, சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரிஸ்க் அதிகம்னு சொல்லலாம். இவங்களுக்கு கண்டிப்பாக வரும் வராதுன்னெலாம் கிடையாது. எதுவும் வராதுன்னு சொல்ல முடியாது, வராதுன்னு டெஃபினட்டாக ஒன்றும் கிடையாது. இந்த புகைப்பிடிக்கிறது, ஆல்கஹால் யூஸ் பண்ணுறதுனால டெஃபினட்டாக எதிர்ப்பு சக்திகள் கம்மியாகும் போது எந்த மாதிரியான நோய் வேணால் வரலாம். இது ரொம்ப காமன். டிபி அதுவும் எஸ்பெஷலி லங்ஸில் தான் பாதிக்கும். ஸோ அதுவும் ஏர்பார்ன் தான், ஸோ காற்றுல வரது தான். இதனால அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி வீக் ஆகி அவங்களுக்கு ஈஸியாக அட்டாக் ஆகிடும். ஓகே, அப்போ முக்கியமாக வந்து இங்கே ப்ளே பண்ணுறது இம்யூனிட்டி தான் அப்படின்னு சொல்றீங்களா? எஸ். ஓகே டாக்டர். புகைப்பிடிக்கிறவங்களுக்கு உணவு பழக்கங்கள், அதாவது லைஃப் ஸ்டைல் வந்து எந்த அளவுக்கு இந்த நோய்க்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது, இல்லை டிபி காரணமாக இருக்கா? இல்லை, புகைப்பிடிக்கிறவங்க டிபி வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அதே மாதிரி தான் சொன்னேன், ஆல்கஹால், அதாவது மது வரதவங்க, அவங்களுக்கும் வந்து டிபி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவங்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறதுனால தான் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பாக இன்னும் நல்லா டெவலப் ஆகி நல்லா அஃபெக்ட் பண்ணும் பாடியை. ஓகே டாக்டர். இப்போ காசநோய் பற்றி இருக்கிற அந்த தவறான நம்பிக்கைகள் ஏதாச்சும் சொல்ல முடியுமா டாக்டர்? ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸ் வேணும். அதாவது இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு முக்கால்வாசி பேஷண்ட்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு காச நோய் இருக்குன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரி சிம்டம் இல்லை, எனக்கு இரும்பலே இல்லையே, எனக்கு எப்படி காச நோய் வந்திருக்கும். அதாவது இப்போ சப்போஸ் வேறு ஏதாவது ஆர்கனில் அஃபெக்ட் ஆயிருக்குன்னா, இந்த சப்போஸ் வயிற்றில் கூட டிபி வரலாம். வயிற்றில் வரும்போது அவங்களுக்கு வேறு மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும், இரும்பல் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ அவங்ககிட்ட போய் நம்மளை டிபி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எனக்கு இரும்பலே இல்லை, எனக்கு எப்படி டிபி அப்படின்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி. ஸோ இன்னொன்று வந்து நிறைய மித்து என்னென்னா, இந்த மாதிரி டிபி வந்தால் சொசைட்டிலே வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி மித்தில் அந்த மாதிரிலாம் நிறைய இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி கிடையாது. டிபி வந்தால் ஒதுக்கி வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க பாட்டுக்கு வீட்டில் இருந்து மாத்திரை சாப்பிட்டு இருந்தால் கண்டிப்பாக சரியாகும். அவங்களும் குவாரண்டைன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகே டாக்டர். இப்போ வந்து எனக்கு புதுசாக இருக்குது நீங்கள் சொல்கிறது. நான் ரொம்ப நாளாக வந்து என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, நுரையீரலில் தான் வந்து காசநோய் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து புதுசாக வயிற்றில் வருது அப்படின்னு சொல்லுங்க. வேறு என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் வரும் டாக்டர்? டிபி வந்து தலையிலேருந்து, நம்ம மூளையிலேருந்தா, ஆமாம், பிரெயினில் இருக்கு. பிரெயின் மூளைக்காய்ச்சல், அதுவும் ஒரு டிபி கூட அஃபெக்ட் ஆகலாம். டிபியால் கூட வரலாம் மூளைக்காய்ச்சல். மூளைக்காய்ச்சல் வந்து வெறும் பாக்டீரியல் கிருமி அந்த மாதிரிலாம் கிடையாது. டிபினாலையும் ரொம்ப காமன், எஸ்பெஷலி சில்ட்ரனில் ரொம்ப காமன். அது குழந்தைங்களுக்கு ஹார்ட்டில் வரலாம், நெறிக்கட்டியாக வரலாம், கழுத்தில், இந்த மாதிரி எங்கே வேணால் வரலாம். டிபி கண்ணில் வரலாம், கண்ணில் வரலாம், வயிற்றில் வரலாம், கிட்னி, லிவர், எங்கே வேணால் வரலாம். இதெல்லாம் வந்துருச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லா இடத்துலையுமே வந்துச்சுன்னா இருமல் வராதுல்ல. இப்போ நுரையீரல் அப்படிங்கிறதுனால இருமல் இருக்குது. இந்த இதெல்லாம் என்னென்ன? இல்லை, இப்போ சப்போஸ் அவங்களுக்கு இப்போ ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட்டை சுற்றி நீர் சேர்ந்து டிபி அங்கே வருதுன்னா மூச்சு வாங்குறது ரொம்ப காமனாக இருக்கும். நீர் சேர்ந்தாலே மூச்சு ரொம்ப ஜாஸ்தி வாங்கும். இல்லை இப்போ வயிற்றில் ஏதாவது ப்ராப்ளம் வருது, அப்படி குடலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது டிபி மாதிரினா அவங்களுக்கு அந்த பவல் ஹேபிட்ஸ், ஏதாவது அந்த மோஷன் போகிறதுல இது மாதிரி இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த மாதிரி இஷ்யூஸ் வரலாம். வெயிட் லாஸ் இருக்கும், ஃபீவர் ரொம்ப காமன் இது. அந்த மாதிரி இதெல்லாம் தான் ஒரு இப்போ வெளியே இருக்க நெறிக்கட்டிலாம் வந்து சிலதெல்லாம் வெளியே வரும், அது பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு. இந்த நெறிக்கட்டிலாம் கூட டிபினால கூட இருக்கலாம். ஓகே, எல்லாத்துக்கும் காமனாக வந்து ஒரு சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குமா? இப்போ ஃபீவர், வெயிட் லாஸ் ரொம்ப காமன். இந்த ரெண்டு சிம்டம் வெரி காமன் எல்லா டிபிக்கும் காமன்.
புதுசாக இருக்குது டாக்டர். எனக்கே வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. ஓகே ஓகே. அடுத்ததாக வந்து காச நோய் வந்து சிகிச்சை முறை அப்படின்னு பேசும்போது இதை முழுமையாக குணப்படுத்த முடியுமா, இல்லை லைஃப் ஃபுல்லாக வந்து நம்ம டேப்லெட் எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? இல்லை, கண்டிப்பாக லைஃப் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க தேவையில்ல. இது மினிமம் டியூரேஷன் 6 months ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே 6 months ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே சரியாக போயிடும். அதுவும் எந்த ஸ்டேஜில் வராங்கன்னு பொறுத்து இருக்கு. சில பேருக்கு ஒரு சிங்கிள் லங்கில் ஒரு நுரையீரலில் ஒரு பகுதி மட்டும் அஃபெக்ட் ஆகி வருவாங்க. சில பேருக்கு முழு லங்கு பாதிப்பாகி வருவாங்க. சில பேருக்கு உடம்பு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் 2-3 ஆர்கன் சேர்ந்து பாதிப்பாகி வருவாங்க. ஸோ இவங்க ஆமாம், அது ஏன்னா விட்டு நெக்லெக்ட் பண்ணி அதாவது கண்டுக்க மாட்டாங்க. அது ஒன்றும் இல்லை, சாதா இரும்பல் தானே அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. வெறும் ஜுரம் தானே. சில பேருக்கு வெறும் ஜுரம் இருந்திருக்கும், லேசான ஜுரம், அது மாத்திரை போட்டே இருந்திருப்பாங்க ரொம்ப நாளாக. பேரஸ்டமால் மாத்திரை இந்த மாதிரி ஏதாவது லோக்கல் நம்ம கடைக்கு நம்ம ஃபார்மசிக்கு போனாலே ஏதாவது ஒரு மாத்திரை கொடுத்துருவாங்க. அவங்களே டாக்டர் ஆகிடுவாங்க ஃபார்மசிஸ்ட் முக்கால்வாசி. ஸோ அவங்களே இந்த ஆன்டிபயோட்டிக் போடுங்க, இந்த மாத்திரையை போடுங்கன்னு சொல்லி மாத்திரை இது கொடுத்துட்டு, ஸோ அதனால என்ன சில மாத்திரைகள் எடுத்தால் டிபி வந்து மாஸ்க் ஆகிடும். டிபி வெளியே தெரியாமல் கூட போயிடும். அவங்க ஒரு 10 நாள் மாத்திரை எடுத்து நிறுத்தியிருப்பாங்க. அது டிபி அது கொஞ்சம் உடம்பு நல்லா ஆனதுன்னா உடனே நிறுத்தியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்ச நாள் ஆக மற்ற ஆர்கன்லாம் அப்படி ஸ்லோவாக அஃபெக்ட் ஆகி அப்புறம் கடைசி ஸ்டேஜ் அவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ப்ரொலாங்டாக போகும். சில பேருக்கு 1 year போகலாம், 1.5 வருஷம் போகலாம், இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படலாம், இந்த மாதிரி. ஓகே டாக்டர். இப்போ நீங்கள் உங்ககிட்ட வந்த பேஷண்ட் ஏதாவது அந்த மாதிரி வந்திருக்காங்களா? நுரையீரல் தவிர்த்து வேறு ஏதாவது? கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி. நுரையீரல் தவிர நுரையீரல் தான் ரொம்ப காமன், பட் மற்ற டிவியும் ஈக்குவலி நிறைய காமனாக பார்ப்போம். ஓகே டாக்டர். அதுக்கப்புறம் சிகிச்சை எடுத்துட்டு இருக்கும்போதே பாதியிலே சில பேர் நின்றுவாங்க. அவங்களுக்குலாம் எந்த மாதிரி? இன்னும் அது ஏன்னா அது சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு இப்போ சப்போஸ் டிபி கண்டுபிடிச்சி அவங்க ஒரு மாத்திரை ஒரு 2 வாரம் இல்லை 3 வாரம் இல்லை 1 மாதம் ஏதாவது எடுத்திருப்பாங்க. அதிலே நல்லா ஆகிடும் உடம்பு. ஸோ அவங்க நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லி மாத்திரையை நிறுத்திடுவாங்க. அப்புறம் ஸ்லோ நல்லா ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது எதுவும் பண்ணாது, உடம்புல எதுவும் சிம்டம் எதுவுமே காமிக்காது. ஸ்லோவாக நாளாக டெவலப் ஆகிட்டே இருக்கு, திருப்பி டெவலப் ஆகும். அதுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறது 6 மாதம் வந்து கண்டிப்பாக மாத்திரை சாப்பிடணும். அதுலேயும் வெரி ஸ்ட்ரிக்ட். அந்த மாதிரி இன்பிட்வீன்லாம் விட்டாங்கன்னா திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி விட்டுட்டாங்கன்னா அந்த அதாவது சில டிபிக்கு நிறைய வகையில் இருக்குது. மருந்து கேட்குற டிபி, மருந்து கேட்காத டிபிலாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மருந்து கேட்காத இந்த மருந்து விட்டு சாப்பிட்றவங்களுக்குலாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த வகையான டிபியை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை, ஐ மீன் கொஞ்சம் ப்ரொலாங்ட் ஆகும். ஓகே டாக்டர். ஓகே, புதுசாக இருக்குது, எனக்கு இந்த விஷயமும் புதுசாக இருக்குது. ஸோ அடுத்தது இப்போ வந்து காச நோய்க்கு சிகிச்சை முறைகள்லாம் என்னென்ன டாக்டர், அதை கொஞ்சம் விலைக்கு சொல்ல முடியுமா? மெடிசன் ஒன்று தான், டிபி மாத்திரை. எந்த ப்ரைவேட்டோ கவர்மெண்ட் எல்லாம் எங்கே போனாலும் டிபி மாத்திரை ஒன்று தான். ஓகே, அந்த டிபி மாத்திரை மெயின் ஸ்டே டிபி மாத்திரை. இதை தவிர மற்ற இன்னும் ஆப்ஷன்ஸ்னால் இப்போ எங்கே பாதிக்குதோ அது தகுந்த மாதிரி. இப்போ நான் சொன்ன மாதிரி நெறிக்கட்டி பாதிக்குது அப்படின்னா அங்கே சர்ஜரி பண்ணலாம். நெறிக்கட்டி வந்து சீல் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அது ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணுவாங்க. சர்ஜரியும் பண்ணலாம். நுரையீரலில் சிலது ரொம்ப பாதிக்குது, நுரையீரலில் ஒரு பகுதியாக அழிஞ்சு போச்சு, அழிஞ்சுன்னா ஐ மீன் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி சீட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பகுதியை எடுக்கலாம் சர்ஜரியில். இப்போ குடலில் ஏதாவது பாதிப்பு இருக்குது அது தகுந்தோம்னா அங்கே சர்ஜரி பண்ணலாம். ஸோ மெடிசன், சர்ஜரி இது 2 தான் ஆப்ஷன். ஓகே, சர்ஜரி வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை இந்த விஷயம். அதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லாததுக்கெல்லாம் சர்ஜரிலாம் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஓகே ஓகே டாக்டர். அடுத்தது வந்து டிபியை வந்து தினசரி லைஃப்பில் வந்து எப்படியெல்லாம் தடுக்கலாம், நம்ம தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? கண்டிப்பாக நம்ம டிபி ஃபஸ்ட்டு நான் சொன்னது அந்த காரணம் வந்து இந்த வென்டிலேஷன், புவர் வென்டிலேஷன் இருக்கிற ஏரியாஸில் தான் டிபி ரொம்ப காமனாக இருக்கும். அதாவது ரொம்ப க்ளோஸ்டு ஸ்பேஸில் இருக்கிறது இந்த மாதிரி. எஸ்பெஷலி இந்த ஆஃபீஸ் ரூம்ஸ்லாம் எப்பயுமே 24 hours க்ளோஸ்ட் ரூமில் இருப்பாங்க. அங்கெல்லாம் ரொம்ப காமன். வென்டிலேஷன் இருக்கிற ரூம்லாம் இந்த மாதிரி இருந்தாங்களே டிபி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. சன்லைட் எக்ஸ்போஜர் இருந்தால் கூட டிபி வரத்துக்கு வாய்ப்பு கம்மி. இன்னொன்று வந்து டிபி நம்ம வராமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு சொசைட்டியில், ஏன்னா டிபி நம்ம ஊரில் ரேம்பண்ட்டாக இருக்குது கண்டிப்பாக. இது வராமதுன்னா நம்ம வெளியே இப்போ க்ரௌடட் பிளேசஸ்லாம் போகும்போது மாஸ்க் அணியும். இதுதான் சிம்பிள் மெஷர்ஸ். ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஓகே டாக்டர். அப்போ க்ளோஸ்டு சர்க்கிளில் இருக்கும்போது நீங்கள் வரும்னு சொல்கிறீங்களா? ஏசியில் ஒருத்தங்களுக்கு டிபி இருக்குது அப்படின்னா அந்த ரூமில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அதாவது இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிற பட்சத்தில். இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது. ஹெல்தி இண்டிவிஜுவல் கூட வரலாம். அது இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும், பாதிப்பு நல்லா இருக்கும். ஓகே, நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கூட வரலாம். வரலாம். ஓகே, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வச்சு தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ டேப்லெட் எந்த ஸ்டேஜில் இருந்தாலுமே 6 மாதம் கம்பல்சரி டேப்லெட் எடுக்கணும் அவங்க. கண்டிப்பாக மினிமம் 6 months டேப்லெட் எடுத்து தான் ஆகணும். எந்த ஸ்டேஜ்லையுமே ஸ்டார்டிங்காக இருந்தாலும் நல்லா பாதிச்சு வந்தால் கூட மினிமம் 6 months ட்ரீட்மெண்ட் அது. ஓகே டாக்டர். இப்போது காச நோய் அப்படின்னு வரும்போது
பிசிஜி வேக்சின் வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது டாக்டர்? ஸோ அந்த பிசிஜி வேக்சின் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிறந்த உடனே போடுறது இந்த வேக்சின். ஓகே. குழந்தைங்களுக்கு அது கம்பல்சரி நம்ம நேஷ்னல் வேக்சின், அதாவது இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்லேயே அதுதான் ஃபஸ்ட்டு வேக்சின் போடுறது. இது யாருக்கு ப்ரொடெக்டிவாக இருக்குன்னா ஒன்லி சில்ட்ரனுக்கு மட்டும்தான் ப்ரொடெக்டிவாக இருக்கும். அந்த இனிஷியல் அந்த கொஞ்சம் பிறந்தோன்னே போடுறதுனால ஒரு 10 வயசு வரைக்கும் ப்ரொடெக்டிவாக இருக்கலாம். 10 வயசு வரைக்கும்? 10 வயசு வரைக்கும் தான் மேக்ஸிமம். அதோட எஃபிகசியே 10 வயசு வரைக்கும் தான். ஓகே ஓகே. அந்த ஒரு வேக்சின் தான் அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு. மற்றதெல்லாம் இன்னும் கண்டுபிடிப்பிலே இருக்குது. இந்த வேக்சின் வந்து அது வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னு கூட, அது வந்து அந்த சிவியர் காசநோய், அதாவது சிவியர் காசநோய் எந்த மாதிரி நோய்னா இப்போ மூளையை பாதிக்குது, அந்த மாதிரியான டிபியை தடுக்கிறதுக்கு தான் இந்த வேக்சின். அதுவும் நுரையீரலில் போய் கம்ப்ளீட்டாக தடுக்கும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த போட்டால் எனக்கு டிபி வராது அப்படின்னு கிடையவே கிடையாது. ஏன்னா அதோட எஃபிகசி பார்த்தா அது வந்து 0% 80% வரைக்கும் இருக்குது. அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். சில பேருக்கு சிலது ஒரு 80% எஃபிகசி கூட இருக்கும். ரொம்ப வேரியபிள் அந்த எஃபிகசி. ஸோ அதனால ஆனால் அதுக்காக பிசிஜி வேக்சின் மஸ்ட், அது கண்டிப்பாக போடணும். ஏன்னா மெயின் அந்த டிபி மெனிஞ்சைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதான் அந்த மூளைக்காய்ச்சல் டிபி. அது வந்து ரொம்ப அதாவது பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உயிரிழப்பு இந்த மாதிரிலாம் ரொம்ப ஜாஸ்தி. உயிரிழப்பு வரைக்கும் ரொம்ப ஜாஸ்தி. அதில் அது வந்து குழந்தைங்களுக்கு ஆமாம், அடல்ட்ஸ்க்கும் வரலாம் அந்த நோய். பட் குழந்தைங்களுக்கு ரொம்ப அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த வேக்சின் போடுறது. சரி, குழந்தைங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் டாக்டர்? அது குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதாவது அவங்களுக்கு பசி எடுக்காது, சாப்பிட மாட்டாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க, ஃபீட் பண்ண மாட்டாங்க. இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறது. குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் இருக்காது. குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் இருக்காது. இன்னதான் நம்ம ஃபீட் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கும். அப்போ வந்து போய் இது மாதிரி செக் பண்ணுறது நல்லது. உடனே செக் பண்ணணும் கம்பல்சரி. ஓகே டாக்டர். இப்போ வந்து டிபி பேஷண்ட் டிபி வந்துருச்சு அப்படின்னா அவங்களோட வழக்கமாக அவங்களோட வேலைகளை பண்ணலாமா, இல்லை வந்து ரெஸ்ட் எடுக்கணும், இல்லை வந்து எந்த வேலையும் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு எதுவும் இருக்கா? இல்லை, இப்போ ஒருத்தருக்கு டிபி நுரையீரலில் மெயினாக நுரையீரலில் இருக்கிற டிபி மட்டும்தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே. மற்ற டிபி எதுவும் ஸ்ப்ரெட் ஆகாது ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு. பிளட் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகாது. ஓகே. நுரையீரல் அதாவது காற்று மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகுது. இரும்பி அவங்க சளி அந்த இதெல்லாம் வந்து தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்போ நுரையீரலில் ஒருத்தருக்கு டிபி இருக்குது அப்படின்னா அவங்க அட்லீஸ்ட் மினிமம் பீரியட் ஒரு 4 வாரம் ஐசோலேஷனில் இருக்கிறது நல்லது. ஓகே. அடுத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறது. ஓகே. அதுக்கப்புறம் அவங்க ரொட்டீன் ஜாப் இதெல்லாம் வந்து போகலாம். கண்டிப்பாக வெளியே போகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப காமன். அதாவது முக்கால்வாசி சொல்கிறேன், அது எல்லாருக்கும் உடனே 1 மாதத்தில் குணமாயிடும்லாம் கிடையாது. சில பேருக்கு 2 மாதம் ஆகலாம், சில பேருக்கு 3 மாதம் கூட ஆகலாம். அந்த கிருமி வெளியே போகிறதுக்கு சொல்கிறேன். கிருமி வெளியே போகிறது, அதாவது சளி டெஸ்ட் பண்ணி கிருமி இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ தான் நம்ம மருந்தே கம்மி பண்ணுவோம். அது 2 மாதம் கழிச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ சில பேருக்கு 2 மாதம் கழிச்சு கூட இன்னும் கிருமி காமிக்கும் சளியில். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சளியில் கிருமி வருதுனாலே அது ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக ஐசோலேஷனில் இருக்கிறது பெட்டர். ஓகே. இந்த மாத்திரை மருந்துன்னு வரும்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கம்மி பண்ணுவாங்களா? அப்போது மாத்திரை அதாவது சில சேஞ்சஸ் நடக்கும் அந்த மாத்திரையில். ஓகே. ஒரு 2 மாதம் நல்லா இருக்குது, பெட்டராக இருக்காங்க, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா ஒரு மாத்திரையை கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே. ஏன்னா நான் 6 மாதம் வரைக்கும் நான் கம்பல்சரி எடுக்கணும், சில பேர் 1.5 வருஷம்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்களே, அதே மாத்திரையை அவ்வளோ நாள் எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அதனால கேட்டேன். கண்டிப்பாக அது லாங் டர்மாக தான் எடுத்தால் தான் இது குணமே ஆகும். இல்லைனா கண்டிப்பாக திருப்பி ரிலாப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே டாக்டர், சூப்பர். அதாவது அடுத்ததான் வந்து அரசு மருத்துவமனைகளில் என்னென்ன சிகிச்சை முறைகள்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னென்ன சிகிச்சை டெஸ்ட்லாம் ஃப்ரீயாக இலவசமாக கிடைக்குமா மக்களுக்கு? நம்ம கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து டிபிக்காக ரொம்ப எக்ஸ்டென்சிவாக பண்ணுறாங்க கவர்மெண்ட். ஓகே. அதாவது என்ன சொல்லணும்னா டெஸ்ட்டுகள் ஃப்ரீ, சளி டெஸ்ட் பண்ணுறது கவர்மெண்ட்டில் பண்ணுறது ஃபுல்லாக ஃப்ரீ, எக்ஸ்ரே பண்ணுறது ஃப்ரீ, ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ. இதை தவிர்த்து அவங்களுக்கு இன்சென்டிவ் மாதம் காசு கூட தராங்க. அவங்களுக்கு சாப்பாடு வாங்குறதுக்கோ இல்லை அந்த மாதிரி கூட பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. இது கவர்மெண்ட்டில் டிபி டிடெக்ட் பண்ணி ஒருத்தவங்க ரெஜிஸ்டர் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கே ஃபோன் கால் வந்து இல்லை வீட்டுக்கே யாராவது வந்து மாத்திரை கொடுப்பாங்க. இந்த மாதிரி இல்லை மாத்திரையை வந்து கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க. மாதம் ஃபாலோ பண்ணுவாங்க, எப்படி இருக்காங்க இந்த மாதிரிலாம் கூட பண்ணுறாங்க. அவங்களே கால் பண்ணி கேட்பாங்க. மாத்திரையை சாப்பிட்டிங்களான்னு செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் செக் பண்ணுறதுக்கு அதெல்லாம் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த சளி டெஸ்ட்லாம் யூஸ்வலாக வெளியே பண்ணால் சம்டைம்ஸ் சில டிபி டெஸ்ட் சளி டெஸ்ட்லாம் ரொம்ப காஸ்ட்லி, கிட்டத்தட்ட 2500 3000 ஆகிடும் சளி டெஸ்ட் பண்ணுறதுக்கே. அந்த டெஸ்ட்லாம் கூட கவர்மெண்ட்டில் ஃப்ரீ. ஓகே டாக்டர், சூப்பர். இப்போ வந்து இது நல்ல விஷயமா சொல்லியிருக்கிறீங்க இந்த விஷயம். ஸோ நிறைய பேர் இதுலேருந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய நேயர்கள் கேட்டுட்ருக்கவங்கலாம் கண்டிப்பாக இது மூலமாக பயன்பெறட்டும். ஸோ அடுத்ததாக வந்து டிபியை வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டெஸ்ட்லாம் முக்கியமாக எடுக்கணும்? இப்போ எக்ஸ்ரே இருக்கும், வேறு ஏதாவது டெஸ்ட்லாம் இருந்தால் சொல்லுங்கள் டாக்டர். அதான் சொல்கிறேன். இப்போ டிபி கண்டுபிடிக்கிறதுக்கு எப்பயுமே பிளட் டெஸ்ட் வச்சு கண்டே பிடிக்க மாட்டோம். டிபி பிளட் டெஸ்ட் கிடையாது.
ஓகே. ஒன்லி அந்த டிபி கிருமியை பார்க்கணும்னா இது ஒன்று சளியிலேருந்து எடுத்து அந்த டிபி கிருமி இருக்கா இல்லையான்னு பார்க்குறது, இல்லை நம்மளுக்கு ஏதாவது வேறு இடத்துலேருந்து பாதிக்குது டிஷ்யூ எடுத்து, அதாவது பயாப்சி எடுத்து அந்த இடத்துலேருந்து பாதிக்கப்பட்ட இடத்துலேருந்து பயாப்சி எடுத்து அதில் டிபிக்கான அறிகுறி எதாவது இருக்கான்னு பார்க்குறது. இதை வச்சு தான் டிபி வந்து ட்ரீட் பண்ணுறது. பிளட் டெஸ்ட் எடுத்து டிபி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக அது கிடையாது. பிளட் டெஸ்ட்டில் வந்து நிறைய ஃபால்ஸ் பாசிட்டிவ் வரும். ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஓகே. அதுதான் அந்த லேட்டன் டிபி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரி, இப்போ மூளையில் இருக்கும்போது எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க? அது மூளையில் நீர் ஒன்று இருக்கும், மூளையிலேருந்து வர்றதுக்கு ஒரு நீர், அந்த நீர் ஸ்பைனல் கார்டில் வரும். அந்த நீரை வச்சு டெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஸ்கேன் எடுத்து டெஸ்ட் பண்ணலாம். டிபிக்கான அறிகுறி சிலது இருக்கும், ஸ்கேனில் கூட தெரியும். சம்டைம்ஸ் பயாப்சி கூட எடுப்பாங்க மூளையில் கூட. ஓகே. அது பெயின்ஃபுல்லாக இருக்குமா? பெயின்ஃபுல்லாக கண்டிப்பாக எதுவுமே பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக கொஞ்சம் மரத்து போகிற மாதிரி ஊசி இல்லை மயக்கம் ஊசி கொடுத்து தேட்டரில் வச்சு தான் எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் தான். ஓகே. கேட்கும்போது இப்போ நுரையீரலுக்கும் பார்த்தா சில பேருக்கு சளி வராது, ஆனால் நுரையீரல் பாதிச்சிருக்கும். அவங்களுக்கு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோம்னா உள்ளே போய் பிராங்கோஸ்கோப்பின்னு சொல்லுவோம், எண்டோஸ்கோப்பி மாதிரி. அதுவும் லங்ஸ்குள்ளே போய் எடுத்து சளி எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புறது. அதுலேயும் கன்ஃபார்ம் பண்ணுவோம். எக்ஸ்ரே ஸ்கேனு இந்த மாதிரி மற்ற எங்கே பாதிச்சிருக்கோ அது தகுந்த மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட், அந்த டயக்னோஸ்டிக் மொடாலிட்டி. ஓகே. பிளட் டெஸ்ட் கண்டிப்பாக கிடையாது. பிளட் டெஸ்ட் கன்ஃபர்மேட்டரியே கிடையாது. சூப்பர் டாக்டர். அடுத்ததாக இப்போ காசநோய் அறிகுறியெல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபஸ்ட்டு செய்யணும், இந்த விஷயம் தான் செய்யணும்னா எந்த விஷயத்த சொல்லுவேன்? காசநோய் அதான் சொல்கிறேன். இப்போ நுரையீரல் தான் மோஸ்ட் காமன். அதை பற்றி பேசணும்னா நுரையீரல் எனக்கு இருமல் இருந்துகிட்டே இருக்குது. நான் போய் ஃபஸ்ட்டு செய்யணும், ஃபஸ்ட்டு போய் ஒரு எக்ஸ்ரே எடுங்க. ஃபஸ்ட்டு போய் எக்ஸ்ரே எடுங்க. ஆமாம், 2 வாரம் 3 வாரம் தாண்டிடுச்சு, எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள். இல்லை சளி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், டிபிக்கான டெஸ்ட். இதை தவிர மற்ற அறிகுறி ஏதாவது சொன்னோம் இல்லையா, ஃபீவர் இருக்கிறது, ஃபீவர் குறையவே மாட்டேங்குது, சாயந்தரம் ஆனால் ஃபீவர் வருது. எப்பயுமே டிபிக்கான முதல் அறிகுறி சாயந்தரம் ஆனால் ஃபீவர் வருது. அது ஒன் ஆஃப் த காமனஸ்ட் சிம்டம் தான் அது. அதாவது எந்நேரமும் ஃபீவர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, சாயந்தரம் ஆனால் ஃபீவர் வரும். ஃபீவர் வருது. ஆமாம். அதுக்கப்புறம் அதை தவிர்த்து வெயிட் லாஸ், தானே கிராஜுவலாக வெயிட் இறங்கிட்டே இருப்பாங்க, பசி எடுக்காது, இதெல்லாம் இருந்தால் ஃபஸ்ட்டு போய் டிபி இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே டாக்டர். அடுத்தது இப்போ அந்த காசநோய் வந்துருச்சு அப்படின்னாலே வீட்டிலேயே மருத்துவம்லாம் சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்களா? அது வந்து அட்வைசபிளா டாக்டர்? கண்டிப்பாக அட்வைசபிள் கிடையாது. அது ஒரு பார்ஷியலாக ஹீல் ஆகும். அந்த மாதிரிலாம் சில மேபி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் இருக்கலாம். எனக்கு அதை பற்றி அவ்வளோ இது இல்லையா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ சில எடுத்துகிட்டு வருவாங்க இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் எடுத்து வரும்போது நிறைய ஸ்காரிங் ஃபார்ம் ஆகும் லங்ஸில். அந்த ஸ்கார் எப்பயுமே நுரையீரலில் பாதிப்பு எப்பயுமே இருக்கும், லைஃப் லாங் இருக்கும். அது போகவே போகாது. இப்போ அந்த ஸ்கார்னால சில பேருக்கு சின்ன ஸ்கார்லாம் ஒன்றும் பண்ணாது. சில பேருக்கு ஒரு நுரையீரலில் ஒரு பகுதியே அஃபெக்ட் ஆகிடும். ஒரு பகுதியை அஃபெக்ட் ஆகுதுன்னா திருப்பி அவங்களுக்கு வாழ்க்கை பூரா ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். டிபி வரணும்னு இல்லை, எது வேணாம், எந்த கிருமி வேணால் திருப்பி வரும்போது அவங்களுக்கு பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வேற எந்த நோய்கள் வேணாலும் வந்துட்டு இருக்கலாம். அந்த மற்ற கிருமிகள்லாம் வந்து இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கும் திருப்பி. ஓகே டாக்டர். இப்போ வந்து லேட்டன் டிபி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது அப்படின்னா என்ன? ப்ளஸ் இது வந்து ஆக்டிவ் டிபியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? ஸோ லேட்டன் டிபினா என்னென்னா, அதாவது அந்த டிபி கிருமி வந்து உங்கள் உடம்புக்குள்ளே வந்திருக்கு, ஆனால் அது வந்து நோயாக இன்னும் ஆகலை. அதுதான் நோய் ஆகலை, அது கிருமியாக உட்காந்துருக்கு, அவ்வளோதான். உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கிறதுனால அது வந்து ஒரு ஆக்டிவ் டிசீஸாக மாறாமல் அப்படியே உட்காந்துருக்கு. இது வந்து எப்போ ஆக்டிவாக மாறும் அப்படின்னா லைஃப் டைமில் ஒரு 10% சான்ஸ், ஒரு லைஃப் டைமில் ஒரு 10% சான்ஸு அது எப்போ வேணால் ஆக்டிவ் டிசீஸாக மாறலாம். அந்த லேட்டன் டிபி வந்தவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது எப்போ இதாகும், அதாவது இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் போது, இப்போ புதுசாக அவங்க அது லைஃப் ஸ்டைல் ரொம்ப செரண்டரி லைஃப் ஸ்டைல், இல்லை சுகர் வருது அவங்களுக்கு, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருது, கிட்னி ப்ராப்ளமோ லிவர் ப்ராப்ளமோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, அதனால நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது. இந்த மாதிரி நேரத்தில் டிபி வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. இந்த லேட்டன் டிபி வந்து அப்போ வந்து போய் ஆக்டிவேட் ஆகிடும் அந்த மாதிரி. ஸோ அதுதான் லேட்டன் டிபி. ஸோ இந்த லேட்டன் டிபி எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா அதுதான் பிளட் டெஸ்ட். அதுதான் பிளட் டெஸ்ட் யூஸ் பண்ணுறது. லேட்டன் டிபி கண்டுபிடிக்கிறது பிளட் டெஸ்ட். அது நம்ம ஊரில் ஏஷியன் பாப்புலேஷனில் இந்த மாதிரி இந்தியாவில் இந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது யூஸ்வலாக. அது ஏன்னா அதோட ப்ரெவலன்ஸ், அதாவது அது அந்த லேட்டன் டிபி ஒரு 100 பேருக்கு டெஸ்ட் பண்ணால் 40 பேருக்கு பாசிட்டிவ் தான் வரும். அந்த அளவுக்கு அது காமன் அது லேட்டன் டிபி. ஏன்னா நம்ம மக்கள் நம்ம ஊர் மக்கள் இந்தியாவில் இருக்கவங்களாம் அதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. அந்த டிபிக்கான கிருமிக்கு எக்ஸ்போஸ் ஆனதுனால இந்த லேட்டன் டிபி அவங்க உடம்புல போய் உட்காந்துருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ட்ரீட்டும் பண்ண மாட்டோம். எப்போ ட்ரீட் பண்ணுவோம் அந்த மாதிரினா, இப்போ அவங்களுக்கு வேறு ஏதாவது இந்த லேட்டன் டிபி எப்போ ட்ரீட் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து இப்போது வேறு ஏதோ காரணத்துக்காக அந்த அந்த எதிர்ப்பு சக்தி கம்மி பண்ணுறதுக்கு மாத்திரை எடுப்பாங்க. வேறு நோய் வந்திருக்கு, அதுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மி பண்ணுறதுக்கு மாத்திரை எடுக்கணும். அப்போ வந்து டிபியை ட்ரீட் பண்ணும் இந்த லேட்டன் டிபியை. மற்ற நேரத்தில் எல்லாருக்கும் லேட்டன் டிபி இருக்கும்போது ட்ரீட் பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து அது ஆக்டிவாக டிசீஸ் இருக்கும்போது தான் ட்ரீட் பண்ணுவோம்.
ஸோ அதுக்கு பயப்பட வேண்டியதில்லை, லேட்டன் டிபி இருக்கு. லேட்டன் டிபி அது பிளட் டெஸ்ட்டில் பண்ணிவிட்டு யூஸ்வலாக அந்த ஸ்கின் டெஸ்ட்டில் பண்ணுவாங்க. அந்த ஸ்கின் டெஸ்ட் வந்து ஒன்று பண்ணி விடுவாங்க. அது 2 நாள் கழிச்சு ரீடிங் எடுப்பாங்க. அது வீங்கி போயிருந்ததுன்னா அது பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு எனக்கு டிபி கன்ஃபர்ம்டு அது சொல்ல முடியாது. அதை வச்சு உனக்கு லேட்டன் டிபி தான் கன்ஃபர்ம்டு உங்களுக்கு, அதுதான் சொல்ல முடியும். லேட்டன் டிபி இருக்கிறவங்களுக்கு ஆக்டிவ் டிபி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே. அப்போ வந்து நீங்கள் பிளட் டெஸ்ட் வந்து எடுத்தால் நாங்கள் வந்து டிபியாக கன்சிடர் பண்ண மாட்டோம், அதுலேருந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. இதுக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்கிறீங்க. இது எப்படி? இது இந்த லேட்டன் டிபிக்கு சொல்கிறேன். லேட்டன் டிபிக்கு அது வந்து பிளட் டெஸ்ட் எப்போ எடுப்போம்னா எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, டிபி கண்டுபிடிக்க முடியல. இது அதாவது லங்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது ஆர்கன்ஸில் பாதிக்கும் போது சம்டைம்ஸ் டிபி கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். டிபி கிருமியாக கண்டுபிடிக்கிறது இல்லை டிபிக்கான அறிகுறி கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து இந்த ஸ்கேனை வச்சு இந்த பிளட் டெஸ்ட் வச்சு ஓகே டிபியாக இருக்கிறதுக்கு இப்போ அந்த பிளட் டெஸ்ட்டில் அது பாசிட்டிவ் வருது அப்படின்னா டிபியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி அப்படின்னா அதுக்காக தான் அந்த பிளட் டெஸ்ட்லாம் வச்சுருக்கோம். அது தவிர அப்புறம் அந்த லேட்டன்ட், அதான் சொல்கிறேன், லேட்டன்ட் டிபின்றது வந்து அதை ட்ரீட் பண்ணுறது கிடையாது. ட்ரீட் பண்ணுறது கிடையாது. பயப்பட தேவையில்லை. ஓகே டாக்டர். அடுத்தது அந்த எம்டிஆர் டிபி, மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி அப்படின்னா என்ன டாக்டர்? அது எவ்வளோ ஆபத்தானது? எம்டிஆர் டிபி இருக்குது, எக்ஸ்டிஆர் டிபி இருக்குது, டோட்டல் ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி இருக்குது. ஓகே. எம்டிஆர் டிபினா ஒரு 2 மருந்து கேட்காது, அதான் எம்டிஆர் டிபி. அதாவது யூஸ்வலான டிபி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, அதில் வந்து சில மருந்துகள் கேட்காது, அதுதான் எம்டிஆர் டிபி. அதே மாதிரி எக்ஸ்டிஆர் டிபின்னு இருக்குது, அதில் வந்து 4-5 மருந்து கேட்காது இந்த மாதிரி. ஆமாம். ஸோ அதெல்லாம் இந்த எம்டிஆர் டிபி எக்ஸ்டிஆர் டிபிலாம் வரத்துக்கு காரணம் முழுக்க மேன்மேட் தான். அது ஆமாம், இது நம்ம தான் காரணம், நம்மளை தான் ப்ளேம் பண்ணி ஆகணும். இது தானாக வந்தது கிடையாது. ஏன்னா இது வந்து சின்ன ஒரு நோய்க்கு ஆன்டிபயோட்டிக் போட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகி இந்த மாதிரி அதில் டெவலப் ஆனது தான் இதெல்லாம். அந்த ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகி தான் இந்த மாதிரி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபியே வந்தது. அதுவும் வந்து ஒரு பர்சன் கிட்டே தான் வந்திருக்கிறதே டெவலப் ஆகி. அது ஏன்னா அவங்க வந்து மாத்திரை சரியாக எடுத்திருக்க மாட்டாங்க, அது மியூட்டேட் ஆயிரும் அந்த கிருமி. இப்போ எப்படி கோவிட் ஒரு கிருமி வந்து வேற வகையாக வந்தது நம்மளுக்கு, அடுத்த வருஷத்துக்கு வேற மாறிச்சு, அது மாதிரி தான் இதுவும் மாறிடும். ஸோ கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அந்த டிபி உள்ள கிருமி இருந்துகிட்டே இருக்கும். அது அந்த ஏற்கனவே சாப்பிட்ட மருந்துக்கு எதிர்ப்பு, அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ரெசிஸ்டன்ஸ் ஃபார்மி அது மியூட்டேட் ஆகி அதுமாரி அந்த மருந்து சாப்பிட்டாலும் கேட்காது, அப்படி தான் அந்த டிபி டெவலப் ஆகுது. ஸோ இது முழுக்க மேன்மேடு தான், அது நம்மளே தான் காரணம். ஓகே டாக்டர். ஸோ டிபி பேஷண்டோட உணவு பழக்கங்கள்லாம் எப்படி இருக்கணும், என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஸோ ஆக்சுவலி ஒரு ஹெல்தி டிபி, அதாவது நார்மல் டிபி பேஷண்ட் இந்த மாதிரி வேறு எதுவும் நோய் எதுவும் இல்லை, ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இல்லை, கிட்னி ப்ராப்ளம்லாம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ரெகுலர் மாத்திரை இந்த மாதிரி போட்டு அவங்க நல்லா சாப்பிடணும். இன்ஃபேக்ட் ப்ரோட்டீன் நல்லா எடுத்துக்கணும், ஹை ப்ரோட்டீன். டிபி வந்தாலே நல்லா ஹை ப்ரோட்டீன் டயட் தான் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷனே அவங்களுக்கு சொல்கிறது. ப்ரோட்டீன் எந்த ஃபார்ம் வேணாம், நம்ம வெஜிடேரியனாக இருக்கட்டும் நான் வெஜிடேரியனாக இருக்கட்டும், எந்த ஃபார்மில் வேணாம். முட்டையில் ரொம்ப ப்ரோட்டீன் இருக்குது, இந்த மாதிரி ப்ரோட்டீன் சத்து உணவுகள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஓகே. இப்போ வந்து டிபி இருக்குது அப்படின்னா அவங்களோட டயட்லாம் எப்படி ஃபாலோ பண்ணலாம் டாக்டர்? அதான் சொன்னேன், வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்ஸ் தகுந்த மாதிரி தான். ஸோ வெஜிடேரியன் அதாவது ப்ரோட்டீன் தான் இன்டேக் நிறைய இருக்கணும். அதாவது டெய்லி வந்து ஒரு ஆளுக்கு இவ்வளோ ப்ரோட்டீன் தேவை, 60 கிராம்ஸ் ப்ரோட்டீன் தேவைன்னா அந்த இன்டேக் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ அது வந்து வெஜிடேரியனாக இருக்கணும், நான் வெஜிடேரியனாக இருக்கணும். நம்மளுக்கு காமனாக யூஸ் பண்ணுறது அந்த எக்கு இந்த மாதிரிலாம், நான்வெஜ்ஜில் ஃபிஷ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெஜிடேரியன்ஸில் நட்ஸு, சோயாபீன்ஸு இந்த மாதிரிலாம், தால், இதெல்லாம் வந்து ப்ரோட்டீன் ஜாஸ்தி. எதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கோ அவங்க வந்து அதை எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர். எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடவே கூடாது அவங்க? சாப்பிடக்கூடாதுன்னு எதுவும் பர்டிகுலராக கிடையாது. இல்லை, நல்லா சாப்பிடணும்னு நான் பண்ணுற அட்வைஸ் எல்லாருக்கும் டிபி பேஷண்ட்டுக்கு, நல்லா சாப்பிடணும் அவ்வளோதான். ஓகே டாக்டர். சாப்பிடக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. சாப்பிடக்கூடாதுன்னு எதுவுமே கண்டிப்பாக மத சப்ஸ்டன்ஸ், அந்த மற்ற மது அந்த பழக்கம்லாம் இருக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்னும் மோசமாயிட்டே தான் போகும். முக்கியமாக புகை பிடிக்கிறதும் அதுவும் இருக்கக்கூடாது, புகை பிடிக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. அது எஸ்பெஷலி டிபி டைமில் டிபி மாத்திரை சாப்பிடும்போது இந்த மாதிரி சில மருந்துகள் வந்து இன்ட்ராக்ட் ஆகும், அதெல்லாம் நாங்கள் அது டாக்டரோட வேலை, நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே டாக்டர். ஏன் கேட்டேன் அப்படின்னா, இப்போ சளி பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு கோல்டாக இருக்குது அப்படின்னா மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும்போது குளிர்ச்சியாக ஏதாவது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக இந்த விஷயத்தை நான் கேட்டேன். கண்டிப்பாக அப்படி எதுவும் கிடையாது, என்ன வேணால் சாப்பிடலாம், அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையவே கிடையாது. குளிர்ச்சியானா கண்டிப்பாக ஏதாவது சளி பிடிக்கும் வாங்க, கோல்டாக ஏதாவது சாப்பிட்டு அது இனிஷியல் கொஞ்சம் நாளைக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சாப்பிடக்கூடாதுலாம் கிடையவே கிடையாது. ஜூஸ்லாம் என்ன வேணால் எடுத்துக்கலாம் அவங்க. ஓகே, கண்டிப்பாக. ஓகே டாக்டர். அதான் டாக்டரோட அட்வைஸோடு எடுத்துக்கலாம்.
ஓகே டாக்டர். அடுத்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சைடு எஃபெக்ட்லாம் வருமா டாக்டர்? ஏன்னா நீண்ட நாள் வந்து மாத்திரையெல்லாம் போடணும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதுக்காக கேட்குறேன் இந்த விஷயம். கண்டிப்பாக மாத்திரனால சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக சில பேருக்கு வரும், சில பேருக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். முக்கால்வாசி பேருக்கு தான் எதுவுமே இருக்காது, சைடு எஃபெக்ட்ஸே இருக்காது. சில பேருக்கு மாத்திரையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இன்னெல்லாம் காமன் சைடு லிவர் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இந்த டிபி மாத்திரை. ஏன்னா அது லிவர் வழியாக தான் பாஸ் அவுட்டாகி வெளியே போகுது. ஸோ லிவர் பாதிக்கிறதுக்கு கிட்னியை பாதிக்கலாம், சில பேருக்கு கண்ணு பாதிக்கலாம், சில பேருக்கு காது பாதிக்கலாம். காது சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் அது வருமா? வராது. 90% வராது. 90% வராது. சில பேருக்கு தான் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ அதை மட்டும் மானிட்டர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரெகுலராக மானிட்டர் பண்ணுவோம். அதை எதுவும் தொந்தரவு இல்லைனா ஒன்று அப்படியே சரி நீங்கள் மாத்திரை எடுத்துக்கொள்ளலாம். இல்லை ஏதாவது ஒரு அறிகுறி, ஏதாவது சிம்டம், வேறு ஏதாவது சிம்டம் அன்யூஷுவலாக டிபி தவிர வேறு ஏதாவது வருது, கண்ணு மஞ்சள் ஆகுது டிபி மாத்திரை எடுத்து அப்படின்னா கண்ணு மஞ்சள் ஆகுமா? அதுதான் இந்த லிவர் பாதிக்கும் போது கண்ணு மஞ்சள் ஆகும், ஜாண்டிஸ் வரும். ஸோ அந்த டைமில் வந்து மாத்திரை அட்ஜஸ்ட் பண்ணுவோம், மாத்திரையை நிறுத்துவோம் வெயிட் பண்ணி, இல்லை மாத்திரை வேறு மாத்திரையை போட்டு பார்ப்போம் இந்த மாதிரி. ஓகே டாக்டர். எனக்கு வந்து ஒரு கொஷின் இருக்குது டாக்டர், அதாவது பர்சனலாக ஒரு கொஷின் இருக்குது. நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், வீட்டில் வந்து பூனைக்குட்டி வளர்க்கும் போது அந்த பூனை வந்து ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி சவுண்டு இன்னும் கேட்கல. இப்போ பூனையோட முடி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு மூக்கில் போயிடுச்சுன்னா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து உண்மையா? ஏன்னா இப்போ அந்த இழுப்பு வந்து நம்மளுக்கும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால டிபி வந்து வரதுக்கு வாய்ப்பு எதுவும் இருக்கு? இல்லை, அது கம்ப்ளீட்டாக அது வேறு நோய். அது வேறு நோய். ஆமாம், அது பூனை இந்த பூனை கேட்குற சத்தம், பூனை விசில் சத்தம், இல்லை விசில் சத்தம், இல்லை பூனை கத்துற சத்தம் மாதிரி கேட்கணுவாங்க. அது வீசிங் சொல்லுவாங்க. வீசிங் அது வந்து அலர்ஜினால வர்றது. அலர்ஜி, ஆஸ்துமா அந்த மாதிரி போயிடும் அது. ஓ சரி சரி. ஓகே டாக்டர். ஓகே டாக்டர். இல்லை நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்குண்ணா, அதனால இந்த கொஸ்டின் கேட்டேன். ஸோ அடுத்தது ஃபைனலாக வந்து ஒரு கொஷின் இருக்குது டாக்டர் எனக்கு. பெண்களுக்கு அப்புறம் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து டிபி வந்தால் என்னென்ன மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கேர் எடுக்கணும் டாக்டர்? ஸோ ப்ரெக்னன்சி அப்போ கண்டிப்பாக டிபி கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டே கஷ்டம் தான், எக்ஸ்ரேலாம் எடுக்க மாட்டோம். ஸோ இரும்பல் சளி வச்சு செக் பண்ணிடலாம். டிபி இருக்குன்னா எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும்னா கண்டிப்பாக மாத்திரை தான், டிபி மாத்திரை டெஃபினட்டாக எடுத்தாகணும். டிபி மாத்திரை எடுக்கிறதுனால சைடு எஃபெக்ட் வரும், இப்போ குழந்தைக்கு சைடு எஃபெக்ட் வரும் அப்படிலாம் யோசிக்கவே முடியாது. கண்டிப்பாக பேபிக்கெலாம் சைடு எஃபெக்ட்லாம் வராது, முக்கால்வாசி வராது, அதெல்லாம் 95% வராது. ஸோ கண்டிப்பாக டிபி அதாவது ப்ரெக்னன்சி டைமில் அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் கூட அவங்க மாத்திரையை கண்டினியூ பண்ண வேண்டியது இருக்கும். குழந்தைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்போது. ஓகே டாக்டர். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் வந்து இங்கே எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மக்கள் நேயர்களுக்காக. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ வெரி மச். இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். கண்டிப்பாக. தேங்க்யூ வெரி மச்.